السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. قال النبي صلى الله عليه وسلم نعمتان من الناس مقبون فيها من الناس نعمتان مقبوض فيها من الناس. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபீல் ஆஃபிர் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறைநேசர்களின் நினைவு மாதமாக இருக்கக்கூடிய அந்த மாதத்திலே அல்லாஹுவின் நெருக்கத்தையும் இறைநேசர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் இன்னும் ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருள்மறையிலே சொல்லுகிறான், மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா சில எச்சரிக்கை விடுகிறான். மனித சமுதாயம் சில விஷயங்களிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள், சில விஷயங்களை அவர்கள் மறந்து அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எச்சரிக்கை விடுகிறான். இக்தரப லின்னாஸ், மனிதர்களே, ஹிசாபுகும், உங்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி சொல்லுகிறான், மனிதர்களே, உங்களுக்கு கேள்வி கணக்கு நாட்கள் மிக நெருக்கமாக இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறான், வகும், அவர்களெல்லாம் ஃபீ கஃப்லத்தின் மூரிதுன், அவர்கள் மறந்தவர்களாக, உலகத்திலே காஃபில்களாக, கவனக்குறைய உள்ள கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எச்சரிக்கையாக சொல்லுகிறான். அல்லாஹு சொல்லக்கூடிய வசனங்களிலே பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹு மனிதனுக்கு உலகத்திலே எண்ணற்ற நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான். நிறைய நியாமத்துக்கள். அல்லாஹு தண்ணீரை கொடுத்திருக்கிறான். அதை நாம் கடந்த வாரங்களிலே மழையின் மூலமாக அறிந்து கொண்டோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காற்றை கொடுத்தான். கடந்த வருடங்களுக்கு முன்னால் அடித்ததை காற்றின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு நியாமத்துக்களை கொடுத்தால், அளவாக கொடுத்தால் அது நியாமத், அதிகமாக கொடுத்தால் அல்லாஹுடைய லானத் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹுவின் நியாமத்துக்கள் நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லட்சோப லட்ச நியாமத்துக்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த நியாமத்துக்களை சரியாக பயன்படுத்தாமல் இன்று மனிதன் இந்த உலகத்திலே பொடுபோக்கோடு இருந்து கொண்டிருக்கிறான், சோம்பேறியாக இருந்து கொண்டிருக்கிறான், அதை வீண் விரயமாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதிலே சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித சமுதாயத்திலே 2 நியாமத்துக்கள் மிக முக்கியமான நியாமத்துக்கள், அதிலே அவன் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறான் என்பதையும் பெருமானார் நமக்கு சொல்லுவார்கள். நியாமத்தானி, 2 நியாமத்துக்கள் இருக்கிறது. அதிலே இந்த 2 நியாமத்துக்களிலேயும் மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான். ஒன்று சிக்கத், இன்னொன்று ஃபராகத் என்று சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுக்கு ஆரோக்கியம்,
இன்னொன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரங்கள், ஓய்வு நேரங்கள். இந்த இரண்டையும் மனித சமுதாயம் வீணடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் அடுத்த வாக்கியத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஆரோக்கியமும் நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத்தாக கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் சம்பாதிக்க முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் சாப்பிட முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் வணக்க வழிபாடுகளை செய்ய முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லா பல வேலைகளையும் அவனால் செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவனால் தொட முடியாது, அவனால் தூங்க முடியாது, அவனால் சாப்பிட முடியாது, அவனால் நடக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சமுதாயத்திலே இந்த நியாமத்துக்களை கொடுத்து விட்டால் அந்த நியாமத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமும் ரசூலும் நமக்கு அச்சுறுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் மின் ஹுஸ்னில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்தது மர்உ தர்க்கு மா லா யஅலம், எதை தெரியவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் அவன் இஸ்லாத்திலே அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்திலே சிறந்ததற்குண்டான காரணம் சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு அவசியமில்லாத விஷயங்களை செய்யாமல் இருப்பது. அவசியமானதை செய்ய வேண்டும், அவசியம் இல்லாததை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் அவசியமானதை செய்ய தவறிவிட்டால் அவசியமானது கிடைக்காமல் போய்விடும். அவசியம் இல்லாததை ஒரு மனிதன் அதிகம் செய்தால் அவனுக்கு தேவையானது வராமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களிலேயே தண்ணீரை போன்று மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரங்களை நியாமத்தாக கொடுத்திருக்கிறார். நேரங்கள், மனிதனுக்கு பற்றாக்குறை, பணத்தில் பற்றாக்குறை இருக்கிறது, அவன் உணவிலே பற்றாக்குறை, பட்டினி பசியாக இருந்து கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு எல்லா துறைகளிலேயும் அவனுக்கு பற்றாக்குறைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த காலங்களிலே ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருந்தது. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மூமின்களுக்கு பற்றாக்குறை அல்லாஹ் கொடுத்த காலங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பற்றாக்குறை. தொழுவதற்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. தெளிவாக சொல்லுகிறார்கள், சம்பாதிப்பதற்கு நாள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, விழித்திருக்க முடிகிறது. இறைவனுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க எங்களால் நேரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த அடியார்கள் அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய விஷயத்திலே தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆனால் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கண்டிப்பாக காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கிடைத்த ஓய்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமான நேரங்களிலே அவர்கள் அனைத்தையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். பணம் மட்டுமல்ல, அவர்கள் அமல்களையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளிகள் சந்திக்க போகின்ற நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூட நேரத்தை வீணடிக்காமல் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். நோயாளியை சந்திக்கின்றோம் நாம், அந்த நோயாளி இடத்துல என்ன பேச வேண்டும் என்பதை அளவுகோலை பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார்கள். அங்கே போய் இவனுக்கு இப்படி இருந்தது, அவன் இறந்து போய் விட்டான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நோயாளிகளுக்கு முன்னால் பேசுவது அருகதை இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் மனிதன் நேரங்களை வீணடிக்க கூடாது என்பதற்காக வேண்டியும் அவனுக்காக வேண்டி சில சின்ன சின்ன துஆக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பள்ளிக்குள்ளே வரும் பொழுது துஆ ஓதிக்கொண்டு வாருங்கள், வெறும் வாயோடு வர வேண்டாம். பள்ளியை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் கூட நீங்கள் நேரங்களை வீணடித்து விட வேண்டாம், அந்த நேரத்திலே ஒரு துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். ஏன், மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி உள்ளே செல்லுகின்ற நேரத்தில் ஒரு துஆ, வெளியிலே வருகின்ற நேரத்திலே ஒரு துஆ, மனைவியோடு இணைகின்ற நேரத்தில் துஆ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிக்கின்ற நேரத்தில் துஆ. எல்லா நேரங்களிலேயும்
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவைகளை அமல்களாகவே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹும் ரசூலும் இது போன்ற விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மழை பெய்கிறது, அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழை பெய்கிறது, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்று சொல்லுங்கள். மழை பெய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அகீத்னல் கைஸ வர்ரஹ்மத வலா தஜஅல்னா மினல் கானித்தின் என்று ஓதுங்கள். அதிகமாக மழை பெய்கிறது, நமக்கு போதும், வெள்ளம் வந்து விடுமோ என்று பயம் இருந்தால் இப்படி ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்ற சின்ன சின்ன துஆக்களையும் எதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு நிமிடத்தை கூட இல்லை, ஒரு நொடியை கூட என் அடியார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் வீணடித்து விடக்கூடாது, நேரங்களையும் காலங்களையும் பொன் போன்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் இவைகளெல்லாம் நாயகத்தின் சுன்னத்தான நடைமுறைகள் வழிமுறைகள் என்பதாக வாழ்க்கையிலே நமக்கு கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். நேரங்களை வீணடிக்க மாட்டோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா அறிஞர்களும் இப்படித்தான் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எங்கள் காலங்களையும் நேரங்களையும் வீணடிக்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த காலங்கள் எவ்வளவு நேரங்கள் இருக்கும் என்பதை பற்றி நம்மால் சொல்ல முடியாது. பேசிக் கொண்டிருக்கிறோம், அடுத்த நொடி இருக்குமா உயிர், மரணித்து விடுவோமா என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம், அவன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கிறான். ஆனால் அவனுடைய மரணத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. பர்த்டேவை சொல்றான், டெத் டேவை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். மனிதனுடைய மரணத்தினுடைய தேதி தெரிந்திருக்குமே, ஆனால் உலகத்திலே எந்த மனிதனும் வாழ முடியாது. ஹஜ்யார், உங்களுக்கு ஆகஸ்ட் 15 முடிஞ்சிடும் உங்களுக்கு என்று சொல்லுவார்கள். ஆகஸ்ட் 15 நல்ல நாள் தான், அந்த சுதந்திர தின விழா, அன்னைக்கு நீங்க மூத்தா போயிடுவீங்க. தெரிந்தால், ஒரு மனிதனுடைய மரண நாள் தெரிந்தால் என்னவாகும்? ஒருவரை மரணத்தை பற்றி பேசி பேசி அவன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வார்கள். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறப்பை ஞாபகப்படுத்துகிறான், மரணத்தை மறக்கடித்து வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமையான தொழுகைகளை கூட நாம் நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தைரியம் உள்ளவர்களாக இந்த அடியார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவின் மீது எந்த அளவிற்கு அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பதை மட்டுமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபர்லு தொழுகைக்கு ஃபர்லு தொழுக, ஜும்மா ஃபர்லு தொழுக, இந்த ஜும்மாவிற்காக வேண்டி நாம் எவ்வளவு சீக்கிரமாக வருகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமையான தொழுகைகளிலே நாம் அசட்டைகள், கடமையான தொழுகையிலே நமக்கு சோம்பல்கள், சோம்பேறித்தனங்கள், இவர்கள் எல்லாம் அவர்கள் காலங்களிலேயே தங்களுடைய அமல்கள் அனைத்தையுமே இழந்து போவார்கள், நன்மைகள் அனைத்தையும் இழந்து போவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம், தொழுகையாளிகளிலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், சுபுக தொழுவதில்லை, அதை கலாவாக தொழுகிறார்கள். கலா என்பதை இஸ்லாத்தில் இல்லை. யாருக்கு கலா இருக்கிறது அதை மட்டும் பாருங்கள். கலா என்பது யாருக்கு இருக்கிறது? தொழுகைக்கு நேரம் இருக்கிறது, தொழுவதற்கு உண்டான அறிவுகள் இருக்கிறது, நாம் நல்ல மனிதனாக இருக்கிறோம், பைத்தியமாக இல்லை. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவது ஃபர்து, அவர் கலாவாக விடுவது அவர் காஃபிருக்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எத்தனை பேர் முஸ்லிம் என்பதை நாம் சரியாக சொல்லிவிடலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபரலான தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதே ஒவ்வொரு மூமின்களுக்கும் உண்டான அடையாளங்களில் மிக முக்கியமானது என்று சொன்னார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம், நாளை மறுமையிலே ரசூலை சந்திக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை வேண்டுமென்றே ஒரு தொழுகை, காலம் முழுக்க தொழுகாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே சில பேர்கள் காலங்கள் எல்லாம் வியாபாரத்திலேயே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கழித்துக் கொண்டிருக்க நாம் தொழுகையின் பக்கம் நமக்கு நேரமே வரையில்லை என்பதாக சொல்லுகிறோம். நேரம் கிடைக்கவில்லை, வியாபாரம் சரியாக இருந்து விட்டது, வாங்கு சத்தம் கேட்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டது, 5 நேரங்களும் அழைக்கப்படுகிறது,
அழைப்பு கொடுத்தும் அந்த அழைப்புகளுக்கு நாம் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வர வேண்டும், அவன் வரவில்லை என்று சொன்னால் நான் வர முடியாது என்று சொல்லாமல் சொல்லுகிறான், அவன் தொழுகுவதற்கு மறுக்கிறான் என்று சொன்னார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலான கடமைகளை அவர்கள் வேண்டுமென்றே நிறைவேற்றாமல் இருந்தால் அவர் காஃபிருக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நேரங்களையும் காலங்களையும் நாம் வீணடித்துக் கொண்டு, தொழுகைகளை நாம் வீணடித்துக் கொண்டு நேரம் கிடைக்கவில்லை என்பதாக நேரத்தின் மீதே குறை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே எத்துணை பேர்கள் ஃபரதுகளை விட்டிருக்கிறோம், நம்மிலே எத்துணை பேர்கள் தக்பீர் தஹரிமாவை விட்டிருக்கிறோம், நம்மிலே எத்துணை பேர்கள் சுபுகையும் அசரையும் விட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 தொழுகையிலே மிக முக்கியமான 2 தொழுகைகள் இருக்கிறது, ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும். அந்த நேர தொழுகையை ஒரு மனிதன் அதனுடைய நன்மைகளை புரிந்து கொள்வானேயானால் ஆனால் அவன் அதை விடமாட்டான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவை விட அது மிக முக்கியமானது, அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக ஃபரலை விடுவது நம்முடைய பழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமாக ஜும்மா தொழுகாமலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக கடமையாக்கப்பட்ட ஜகாத்துக்களை சரியாக நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக வருடத்திலே 2 முறை தொழக்கூடிய பெருநாள் தொழுகையை கூட விடக்கூடியவர்களை நம்மில் இருக்கத்தான் செய்கிறோம். கவனத்தை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் நிச்சயமாக கவனமாக வாழ வேண்டும். புத்தர் தன் சீடர்களுக்கு சொன்னாராம், மனிதர்களிலே வாழ்க்கை எத்துணை நாட்கள்? சீடர்கள்லாம் சொன்னார்களாம், ஒருத்தர் 80 நாள் சொன்னாராம், 80 வருஷம், 90 வருஷம், 60 வருஷம், 50 வருஷம் சொன்னாராம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை எத்தனை வருடங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவனே புத்தர் சொன்னாராம், நீங்க சொன்னது அனைத்துமே பொய், எதுவுமே சரியில்லை, தவறு என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாராம், ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய நேரம் எவ்வளவு என்று சொன்னால் 1 நிமிடம் என்று சொன்னாராம். 1 நிமிடம் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதும் வாழ்க்கை கிடைப்பதும் 1 நிமிடம் தான். அடுத்த நிமிடம் இருப்போமா? இல்லை, அடுத்த நொடி இருப்போமா என்பதைத்தான் நம்மில் இல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமியர்கள் இஸ்லாம் என்ன என்பதை தெரிந்தவர்கள், அதிகமாக தொழுகையின் பக்கம் வரக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அமைதிக்கு உதாரணம் சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களிடத்திலே தொழுகையின் பக்கம் அவர்களுக்கு பொடுபோக்குவும் அசட்டையாகவும் நேரங்களையும் காலங்களையும் காரணங்களை சொல்லிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நேரத்தின் வெகுமதி அவர்களுக்கு தெரியவில்லையே என்று பார்க்கின்ற நேரத்திலே நமக்கு மிகவும் சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தின் வெகுமதிகளை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி என்று சொன்னால், 1 நிமிடத்தில் இந்த பூமி இருக்கிறது அல்லவா, 950 மைல் வேகத்தில் நம்மை சுத்தி வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பூமி நம்மை 1 நிமிடத்தில் 950 கனவேகத்திலே நம்மை சுத்தி வருகிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் 1 நிமிடத்திலே 110 வேகத்திலே காற்றுகள் நம்மை சுத்தி வருகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 1 நிமிடத்திலே 150 டிகிரி அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை சுத்த வைக்குகிறான். 1 நிமிடத்திலே 100 பேர்கள் இந்த உலகத்தில் இறந்து போகிறார்கள். 1 நிமிடத்திலே 35 திருமணங்கள் நடக்குகிறது. 1 நிமிடத்திலே 3 விவாகரத்துக்கள் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1 நிமிடத்திலே 100 பேர்கள் இறந்து போகிறார்கள் என்றெல்லாம் கணக்குகள் சொல்லி காட்டப்படுகிறது. 1 நிமிடத்திற்கு இவ்வளவு பவர் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மாற்றங்களும் ஒரு மனிதனுடைய நிலைமைகளும் 1 நிமிடம் தான் என்பதாக அந்த அறிஞர் சொன்னார் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. வாழ்விலே 1 நிமிடம் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை யோசித்து பாருங்கள். அறிய முடியாது, அதனுடைய விஷயங்களை எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டேட் ஆஃப் பர்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். டெத் ஆஃப் பர்த்தை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான்.
ஏன் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையின் நாட்களையும் நேரங்களையும் அவன் சிந்தித்து பார்ப்பான் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் சரியாக பயன்படுத்திவிட்டால் 2 லோகத்திலேயும் வெற்றி பெற்று முடியும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். 600 கோடி மக்கள் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த 600 கோடி மக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே மாதிரி படைத்திருந்தாலும் சில விஷயங்களில் எல்லாம் மாற்றங்களை வைத்திருக்கிறான். அவனுடைய ரேகைகளை எல்லாம் மாற்றி வைத்திருக்கிறான். 600 கோடி, உனக்கு ரேகை எனக்கு ரேகை வேற, என்னுடைய ரேகை வேற, என்னுடைய பிள்ளையின் ரேகை வேற, என் மனைவியின் ரேகைகள் வேற, ரேகைகளை எல்லாம் மாற்றி மாற்றி அமைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எத்துணை ரேகைகள் மாறி இருந்தாலும், எத்துணை கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நாளைக்கு 24 மணி நேரம் என்பதாக அல்லாஹ் ஒரே மாதிரி தான் வைத்திருக்கிறான். ஆனால் நேரம் பற்றவில்லை, போதவில்லை, பற்றாக்குறை, எல்லாத்திலும் பற்றாக்குறை, நேரத்திலும் பற்றாக்குறை உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய காலகட்டத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நேரம் பற்றாக்குறை, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நேரம் பற்றாக்குறை, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு நேரத்திலே பற்றாக்குறைகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கிடைக்கப்பட்ட நேரங்களை வீண் விரயம் செய்வதுதான். தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நேரங்களிலே வேற ஏதாவது செய்துவிட்டு அந்த நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் கொடுத்த அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை வைரமாக்கி இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர்கள் தங்கமாக்கி இருக்கிறோம்? நம்மிலே எத்தனை பேர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு நிமிடத்தை, ஒரு நொடியை மாணிக்கமாக்கி இருக்கிறோம்? அல்லாஹ் கொடுத்த நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் நாம் எப்படி பித்தளையாக ஆக்கி இருக்கிறோம்? நம்மிலே எத்தனை பேர்கள் இரும்பாக ஆக்கி இருக்கிறோம்? எல்லாம் கொடுத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றும் இல்லாதவர்களாகவும் ஆக்கி இருக்கிறோம். நாம் காலங்கள் புழுக்க எல்லாம் நேரங்களை வீணடித்து விட்டு எந்த அமல்களையும் செய்யாமல் வெறும் ஐஸ் குச்சியை போன்று நாம் நிற்கிறோம் அல்லவா? அதற்குத்தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், மனிதனுடைய வாழ்க்கை ஐஸ் கட்டியை போன்று, அது கரைந்து கரைந்து தண்ணியாக போய்விடும், கடைசியாக குச்சி மட்டும் நிற்கும். அது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஐஸை போன்று கரைந்து விடும், கடைசியாக அவன் கட்டையாக இருப்பான், மையத்தாக இருப்பான், வெறும் குச்சியாக நிற்கக்கூடிய சூழ்நிலையிலே இருந்து போவான் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், வாழ்க்கையிலே மனிதர்கள் இந்த உலகத்திலே எந்த மதத்தை மனிதர்கள் அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே, எந்த மதத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தால் தாமதம் தான். நிறைய சமுதாயத்திலே அதிகமான மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தாமதமான மதங்கள் தான், தாமதத்தை தான் அதிகமாக இருக்கிறார்கள். தொழுகைக்கு தாமதம், எல்லா விதத்திலேயும் தாமதமாக வருகிறார்கள். 10 நாளைக்கு முன்னாடி செய்து கொடுக்கிறேன் என்ற வேலையை சொல்லிவிட்டு 10 நாள் தானே என்று அதை ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களை நாம் அவர்களை ஒதுக்கி குப்பையிலே தான் தள்ள வேண்டும். ஒதுக்கி வைப்பவர்கள் தயவு செய்தவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது இப்னு அபி கைஸ் முஹைதீன் அவர்களிடத்தில் யாராவது பேசுவதாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்களாம், என்னிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை சுத்த வைத்துக் கொண்டிருக்கிறான், அந்த சூரியனை நிறுத்தி விட்டு வாருங்கள் என்னிடத்தில் பேசுவதற்கு என்று சொல்வார்களாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய எந்த அத்தாட்சிகளையும் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் நேரங்களையும் காலங்களையும் பொடுபோக்காக வீணடித்து விடக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலியில் குலா, அவர்கள் மிகப்பெரிய நீதிபதி, அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். சமூகத்திலே வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாம் நேரங்களை துளைத்ததில்லை. ஆனால் நேரங்களை துளைத்து விட்டுத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் காணாமல் போகிவிடுகிறது.
கொஞ்ச நேரம் பேப்பர் படிக்கிறோம், நேரம் ஆயிடுது. கொஞ்ச நேரம் செல் எடுத்து வச்சிருக்கிறோம், நேரம் போயிடுது. கண்ணியமானவர்களே, கொஞ்ச நேரம் தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் இமாம் அவர்கள் சூறாவை கொஞ்சம் நீட்டாக ஓதிவிட்டால், அல்லது இமாம் அவர்கள் கொஞ்சம் துஆவை கொஞ்சம் அதிகமாக ஓதிவிட்டால், அதற்கு எத்தனை விமர்சனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் ரொம்ப ருக்குல ரொம்ப நேரம் திக்ர் ஓதுறாரு, இவர் ரொம்ப நேரம் சுஜூதுல ஓதுறாரு, இவர் தொழுகைக்கு பின்னாடி துஆவை ரொம்ப நேரம் நீட்டுறாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பார்க்க வேண்டாமா? காலம் முழுக்க 24 மணி நேரத்தை கொடுத்த ரப்பு, அந்த ரப்புக்காக வேண்டி உங்களுக்கு 2 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் கொடுத்து விட்டால் என்ன குறைந்து போக போகிறது என்பதைத்தான் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், உலகத்திலே வாழும் காலங்களிலே நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கக்கூடிய நாம் நல்லமல்களை கொண்டு நீங்கள் அதை கழித்து விடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கை, அவர்களின் சரித்திரங்களை, இறைநேசர்களை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அவர் காலங்களை எப்படி கடந்து சென்றிருக்கிறார்கள், அந்த காலங்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், நேரங்களையும் நிமிடங்களையும் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காத வாழ்க்கை தான் இறைநேசர்களுடைய வாழ்க்கை. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய அவர்கள் நீதிபதியாக இருந்தார்கள். அரசாங்கத்தில் அவர்கள் நீதிபதியாக இருந்தார்கள். மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் 2 பேர் மசாயில் பேசிக்கிறாங்களாம். என்ன மசாயில்னா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், அதுல கல்லெறிய போகும்பொழுது வாகனத்துல போய் எறியறதா நடந்து போய் எறியறதா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க படுக்கையில் இருக்கிறாங்க, ரூஹு பிரிய போது சக்கராத்தில் இருக்கிறாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலே 2 பேர்கள் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்களாம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் கல்லெறியக்கூடிய அந்த 3 ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த நேரத்திலே நடந்து போய் கையில் கல் எறிவதா அல்லது வாகனத்தில் போய் எறிவதா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் சொல்றாரு நடந்து போய் தான் எரியணும்னு சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு வாகனத்துல போய் தாங்க எரியணும்னு சொல்றாரு. 2 பேர்களுக்கு மத்தியிலே சர்ச்சைகள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். ரூஹ் போகுது அவங்களுக்கு, அந்த நேரத்தை கூட வீணடிக்கல அவங்க. ரூஹ் போற நேரத்துல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு சொன்னாங்களாம், எந்தெந்த கல் எறிதலுக்கு பின்னால் துஆக்கள் இருக்கிறதோ அந்தந்த கல் எறிதலுக்கு நீங்கள் நடந்துதான் போக வேண்டும். இது ரசூல் சொன்னது. எந்த கல்லெறிதலுக்கு பின்னால் துஆ ஓத வேண்டியது அவசியம் இல்லையோ அதில் மட்டும் நீங்கள் வாகனத்திலேயே இருந்து கொண்டு எரிந்து கொண்டு போய் விடலாம், கடந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். 3 கல் எறியணும். முதல் சைத்தான், பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், நடு சைத்தான் என்பதாக எறிவார்கள். அங்கே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு அது தெரியும். அந்த நேரங்களில் அதை சொல்லி தருவார்கள். அதிலே முந்தியதிலேயும் இரண்டாவதிலேயும் துஆக்கள் இருக்கிறது. முந்திய கல் எறியக்கூடிய விதியிலேயும் துஆ இருக்கிறது. கல் எறிந்த பின்னால் துஆ ஓதுவார்கள். 2வது கல் எறிவதிலேயும் பின்னால் துஆ ஓதுவார்கள். 3வது கல் எறியக்கூடிய அந்த இடத்திலே துஆ ஓத மாட்டார்கள். அதனால் சொன்னார்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், 2 கல் எறிதல் நேரத்திலே நீங்கள் நடந்து போய் கல் எறியுங்கள், 3வது கல்லை எறிகின்ற நேரத்திலே நீங்கள் வாகனத்திலே எறிந்து விட்டு கடந்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்களாம். அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அவர்களுடைய வாயிலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணமானார்கள் என்று வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காதவர்கள் இறைநேசர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தர்ஆ அவர்கள் ஹதீஸின் கலை வல்லுநர். அவர்கள் பொதுவாகவே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் 1,00,000 ஹதீஸை மனனம் செய்து விட்டால் அவரை ஹாஃபிஸ் என்று சொல்லப்படும். அதே போன்று 3 லட்சம் ஹதீஸுகளை அவர் மனனம் செய்து விட்டால் அவரை ஹுஜ்ஜாஜ் என்று சொல்லப்படும். அவரை உலகத்தில் எத்துணை ஹதீஸுகள் இருக்கிறதோ அத்துணை ஹதீஸுகளை மனனம் செய்தவரை ஹாக்கிம் என்பதாக சொல்லப்படும். இந்த 3 தரங்களிலேயே உயர்ந்த தரம் எல்லோருக்கும் இருக்கும். யார் யார் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்பதாக. இப்படி இருக்கின்ற நேரத்திலே அவர்களிடத்துல மாணவர் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு வீட்டுக்கு போகும்போது லேட்டா போனாராம். லேட்டா போன உடனே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம லேட்டா போன உடனே ஏன் லேட்டு, என்ன காரணம் என்று கேட்பாங்க. எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அன்றைய காலத்திலே அந்த அம்மா கேட்டாங்களாம், என்னையை விட உங்க உஸ்தாது தான் உனக்கு உயர்த்தியா, அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா,
என்று அந்த அம்மா வரிசை பிரகாரமாக நல்ல அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. உஸ்தாதை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் பார்த்தார், எங்க உஸ்தாதை பத்தி நீ இப்படி சொல்றியா? எங்க உஸ்தாத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை பத்தி என்ன தெரியுமா என்று கேட்ட உடனே அந்த அம்மா அடுத்த வார்த்தை கேட்டான், அவர் என்ன பெரிய ஹாஃபிதா, அவர் என்ன பெரிய ஹாக்கிமா, அவர் என்ன பெரிய ஹுஜ்ஜாஜ் என்று கேட்டதாம். உடனே அவர் சொன்னாராம், என்னுடைய ஆசிரியர் ஹாஃபிதாக 1,00,000 ஹதீசுகளை மட்டும் அவர் மனனம் செய்யாமல் இருந்தால் நீ தலாக்காகி விடுவாய் என்று சொல்லிவிட்டார். அவர் சொல்லிட்டு உள்ள பயம் இருக்கு. உஸ்தாத் எத்தனை மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு தெரியல, உஸ்தாத் எத்தனை மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. உள்ளத்துல ஒரு பக்கம் பயம். அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா, அவர் 1,00,000க்கு கம்மியா பாடமாக்கி இருந்தாலோ நமக்கு தலாக்கு விழுந்துருமோ என்று பயம். உடனே என்ன செஞ்சாரு, ஒரு மாணவர் உஸ்தாதிட்ட போனாரு. உஸ்தாத் அவர்களை, இந்த மாதிரி ஒரு சிக்கல், ஒரு மசாயில், இந்த மசாயில என் மனைவி இப்படி சொன்னாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் என்று சொன்ன உடனே உஸ்தாது சொன்னார்களாம், நான் 1,00,000 ஹதீசுகளை மனனம் செய்திருக்கிறேன். எப்படி செஞ்சிருக்கேன் தெரியுமா? நீ அல்ஹம்து சூராவை எப்படி ஓதுவையோ அது மாதிரி நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களாம். அந்த அம்மாவுக்கு தலாக்கு விழுகல. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கூட மக்தப் மதரசாவில் பாருங்க, நிறைய பிள்ளைகள் 40 ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த வருஷத்துல நம்ம பள்ளிவாசல்ல நடந்துச்சு, 60 ஹதீசுகள் மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க. கண்ணியமானவர்களை, எல்லா திறமைகளும் எல்லா அறிவுகளும் கல்விகளும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நேரங்களை வீணடிக்காமல் அதை நேரங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே காலங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடியையும் வீணடிக்காமல் வாழ்க்கையிலே அதை அமல்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கடைசியாக அந்த உஸ்தாத் அவர்கள் அவருடைய காலங்களிலே அவர்கள் ரூஹு பிரிகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லப்படுகிறது வாழ்க்கையிலே அந்த மாணவருடைய உஸ்தாது அழகான முறை அபூ தர்ஆ என்று சொல்லப்படக்கூடிய உஸ்தாதுடைய வரலாறின் கடைசியிலே பொறிக்கப்படுகிறது. அவர் கடைசியா ஒரு ஹதீஸை படித்து கொடுக்கிறார். ரூஹு போக போகுது. அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா என்று சொன்னார்கள். உயிர் பிரிந்து விட்டது. என்ன சொன்னார்கள்? யார் அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று யாருடைய கலிமா கடைசி கலிமாவாக இருக்குமோ அவர் சுவர்க்கத்திற்கு போகி விடுவார், அவர் ஜன்னத்திலே நுழைந்து விடுவார் என்ற ஹதீஸை சொல்லிக்கொண்டே இறந்து போனார் என்று அவர்களின் கடைசி வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இறைநேசர்கள் எல்லாம் அவர்கள் வாழும் காலங்களிலிருந்து கடைசி அவர்களுடைய உயிர் பிரியும் வரையிலேயும் அல்லாஹ்வின் தொடர்போடும் நேரங்களை வீணடிக்காமலும் காலங்களை வீணடிக்காமலும் இன்றைய காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு காலங்களை வீணடித்துக் கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலேயும் தாமதமாக வாழ்க்கையிலே நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம், நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் நமக்கு அல்லாஹ்விடத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரங்களை எப்படி கழிக்க வேண்டும்? நேரங்களை அல்லாஹ் கொடுத்த நேரங்கள் நமக்கு பொன் போன விஷயங்கள். அதிலே போன நேரங்கள் திரும்பி வர போவதில்லை. நமக்கு 50 வயசு போயிடுச்சுன்னு சொன்னா 49 வயசு நமக்கு வராது. 50 வயசுல நம்ம நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 49 வயசுக்கள் எப்படி கழிந்தது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நேரங்களையும் காலங்களையும் வீணடித்துக் கொண்டு நாம் அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டு நேரம் கிடைக்கின்ற நேரங்கள் எல்லாம் அடுத்தவர்களுடைய பேச்சுத்தானே. நமக்கு 2 பேர் சேர்ந்தால் 3வது ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், 3 பேர் சேர்ந்தால் 4வது ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம், 4 பேர் சேர்ந்தால் 5வது ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம் அல்லவா? ஒவ்வொரு நேரங்களிலேயும் அன்றைய சஹாபாக்களும் அன்றைய இறைநேசர்களும் நேரங்களை தவறாமல் அதை பயன்படுத்தினார்கள், காலங்களை அதை சரியான முறைகளை பயன்படுத்தினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் நமக்கு கம்மியாக இருக்கிறது. அல்லாஹு கொடுத்த வாழ்க்கை நமக்கு நெடு காலங்கள் இல்லை, நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது மரணம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் மிக நமக்கு பிடரைக்கு பின்னால் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அந்த மரணம் நமக்கு வந்துவிடும் என்பதை நினைத்து வாழ்க்கையிலே நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காமல் நல்ல முறையிலே இபாதத்துக்களை கொண்டும் மறுமைக்குண்டான தயாரிப்புகளை கொண்டும் தயார் செய்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிமான ஆண் பெண் இரு குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிலே சென்று ஹஜ்ஜையும் உமராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து பெருமானாருக்கு சலாமை சொல்லி அந்த சலாத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே நமக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அனைத்து குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.